உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மழை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எந்நாளும் தூங்க மாட்டார். அவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலி வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் என் உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையிலும் கூட ஒரு சின்ன செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் எல்லாம் நலமாக இருக்கிறேன் என்று சுவாசிக்கின்றேன். இந்த கால வேளையில் கூட நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் போய் பார்த்தங்க சொன்னால் அங்கே ஒரு வார்த்தை நான் போட்டிருப்பேன். என்னுடையது அல்ல, இது படித்தவைகளில் பிடித்தது. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, The ones who love you will never leave you. Even if there are 100 reasons to give up, they will find one reason to hold on. இதில் அர்த்தம் என்னவென்றால், நல்லா உங்களுக்கு புரிய நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம விட்டு போகலாம், ஆனாலும் அவங்க போவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்களோடு கூட தங்கியிருப்பதற்கு ஒரு காரணம் அவர்கள் உங்களோடு கூட இருக்கும்படியாக அதை பண்ணுகிறது. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். பலர் நம்ம விட்டு போயிருக்கலாம், நம்ம காட்டி கொடுத்துருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். எப்படியோ நம்பினேன்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு பெரிய லெட் டவுனாக இருந்திருக்கலாம். உங்களை போல தான் எனக்கும் பல அனுபவங்கள் அந்த மாதிரி இது இருக்கிறது. ஆனாலும் போனவங்களை பற்றி நினைக்கிறத காட்டிலும் தங்கி இருந்தாங்க பார்த்தீங்களா, அது தாங்க பெரிய விஷயம். அதுதான் ஏதோ ஒன்று அவர்கள் பார்த்தார்கள். எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை, அதை பார்த்து அவர் உங்களோடு இருக்க முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் தெய்வீகமானது, புனிதமானது, பவித்திரமானது. அது வார்த்தையில் விவரிக்க முடியாதது. உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் யோவான் 6:28 அதுக்கு முன்பாக உள்ள வசனங்களை பார்த்தங்க சொன்னால், இயேசு கிறிஸ்துவ திரளான மக்கள் கூடி வந்துட்டாங்க. அவரோட பிரச்சாரத்தை நிறையா மக்கள் விரும்பி கேட்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான சில போதனைகளை அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். கமிட்மெண்ட்டை பற்றி, அதாவது ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, டிசைபிள்ஷிப், அதோடைய விளக்கிரம் என்ன என்பதை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய பேர் அவர் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, நீங்களும் போகிறீங்களா? Do you want to leave me also அப்படின்னு. அப்போ அது ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷங்க, நல்ல மனுஷங்க. உண்மையில் பேதுரு அவர் சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனின் வார்த்தை உங்களிடத்தில் இருக்கும்போது நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று ஒரு பாட்டு கூட இருக்குது. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. அது ஒரு ஆசை பாட்டாக இருந்தாலும் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாட்டு பாருங்கள். அப்போ இப்படியாக நீங்கள் பார்த்துக்க சொன்னால், அந்த பேதுரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை அவர் பார்த்தார். எல்லாரும் போயிட்டாங்க, இந்த எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அந்த ஜீவ வார்த்தை ஐயாட்டனா இருக்குது, அந்த ஐயா விட்டால் நம்ம எங்கே போகிறது என்று. அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் பலர் நம்ம விட்டு போயிருக்கலாம். அதை வருத்தப்படாதுங்க. அதெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் நம்மோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நன்றி சொல்லுவோம். There was something that they found good in you, something valuable. Okay, so உங்களை நான் பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய போதனை கொஞ்சம் கடினமாக இருந்தவுடனே
மக்கள் அவரை விட்டு போக ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில சமயத்தில் கடினமான சூழல்கள் வரலாம். குடும்பத்தில், வியாபாரத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கடினமாக இருக்கும்போது திஸ் இஸ் நாட் அ டைம் டு ரன் அவே. திஸ் இஸ் நாட் அ டைம் டு ஜஸ்ட் கிவ் அப் அண்ட் கோ. தேர் மே பி சம்திங் குட். அது பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ நம்முடைய குடும்பமோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய கணவரோ, அவங்க செய்த நன்மைகள், அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நன்மையான அந்த நல்ல குவாலிட்டி, அது உங்களை இன்னும் இருக்கும்படியாக கூட உங்களை சேலஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களை நான் என்கரேஜ் பண்ண முடியாது விரும்புகிறேன். சிந்திப்போம் கொஞ்சம் நேரம். டப்புன்னு ரேஷாக ஒரு முடிவு எடுத்து நம்ம போகாதபடி, இட்ஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ, ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம போய்விடாதபடி கொஞ்ச நேரம் நம்ம அறிவுக்கு வேலை கொடுத்து சிந்தித்து, ஏதோ இதில் ஒரு நன்மை இருக்குது, அவங்க செஞ்ச நன்மைகள் நினச்சி பார்ப்போம். உண்மையாகவே நான் என்னோடு தங்கியிருக்கிற மக்களுக்காக நன்றி. குறிப்பாக ஜிசிசி மக்கள், NLF நியூ லைஃப் ஃபெலோஷிப் மக்கள், எவ்வளோ குறைகள் நம்முடைய ஊழியத்தில் இருந்திருக்கிறது. ஆனாலும் போனவர்கள் நிறையா பேர் இருந்தாலும், தங்கினவர்கள் சொப்பமாக இருந்தாலும் அவங்க முத்தானவர்கள். அவங்களுக்காக உண்மையாக மறுபடியும் மனமார்ந்த நன்றி செலுத்துக்கிறேன். அதே போல் என்னோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக, உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் ஒரு சிலர் நம்பி தொடர்ந்து இருக்குங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பவித்திரமானது. ஸோ இன்றைக்கு நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். என் ஸ்டேட்டஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படியா போட்டிருக்கு, the ones who love you will never leave you. Even if there are 100 reasons to give up, they will find one reason to hold on. So hold on. அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை பாருங்கள். நிச்சயமாக நான் தங்கியிருந்த பற்றியா, அது ரொம்ப நல்லது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். எல்லாரும் எடுத்த முடியுமான்னு எடுக்காமல் கொஞ்சம் நேரம் என் அறிவுக்கு வேலை கொடுத்து கொஞ்சம் நேரம் பொறுமையோடு இருந்து தங்கியிருந்தேனே, அதனுடைய பரிசு, அதனுடைய பலன் வார்த்தை விவரிக்க முடியாதது. ஸோ இந்த நாளில் கூட இந்த நினைவோடு கூட நான் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளில் கூட அவர் உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ஞானம் தேவைப்பட்டவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். எல்லாருக்கும் அவர் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். அவர் பட்சப்பாதம் பார்ப்பது அல்ல. சில சமயத்தில் நமக்குள்ளாக சில குழப்பங்கள் ஏற்படலாம், தடுமாற்றம் ஏற்படலாம். இருப்போமா போவோமா, இருப்பதா போவதா, அப்படிலாம் நமக்கு சில தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய ஆவியை அமைதிப்படுத்தி, கொஞ்ச நேரம் நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தி தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கிட்ட ஞானம் கேட்கும் போது பரத்திலிருந்த ஞானம் உங்களிடத்தில் இறங்கும். நம்மளாம் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பாடல் இருக்கிறது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதில் ஒரு கட்டத்தில் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த ஒரு கட்டத்தில் அந்த ஒரு வரி வரும், எல்லா உள்ளங்களும் தன்னுடைய உள்ளத்தை போலத்தான், எல்லா உயிர்களும் அவரோட உயிரை போலத்தான் அவர் எண்ணி மதித்து எல்லாரோட பழகினார். அதே போல் நாமும் எல்லாரும் நேசிப்போமே, எல்லாரும் நேசிப்போம், எல்லாரோட சமாதானமாக இருப்போம். நமக்கு எந்த வருத்தமும் வேணாம். இருக்க போகிறதோ கொஞ்ச நாள். ஸோ அந்த நாட்களில் நம்ம அறிவுக்கு நிறைய வேலை கொடுத்து கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் முன்னிலையில் வைத்து நம்ம இருக்கிறோடு கூட அப்படி திடீர்னு சஞ்சலப்படாமல் ஃபெடப் ஆகிடாமல் அவங்களோட நிலைத்திருப்போமாக. இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குது, லாங்ஜிவிட்டி அப்படின்னு. லாங்ஜிவிட்டி, நிலைத்திருதல். நிலைத்திருப்பதுக்கு ஒரு நல்ல பலன், நல்ல பரிசு இருக்குங்க. இப்படியாக விடைபெறுகிறேன். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.